தலைவர் கிருபானந்த் இங்கே போட்டிட்டார். அதுக்கு பிறகு 25 வருஷம் பிறகு மீண்டும் தேசிய ஜனதா சார்பாக பாஜக சார்பாக நீங்கள் போட்டிடுறீங்க. அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதி, பாஜக இப்போ நிற்கிது. எப்படி பரப்புரை மேற்கொள்வீங்க? மக்கள்கிட்ட எப்படி என்ன சொல்லி கேட்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதாவது 25 வருடம் கழித்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களங்காண்பதில் முதல்ல மகிழ்ச்சி. இது தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்று இந்த முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மக்கள் அதற்கேற்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, முதல்ல வந்து இந்த ஊர் முழுக்க சட்டமன்ற தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தென்பட்டதுங்கண்ணே. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, 200க்கும் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து முற்றிலும் குடிநீர் வசதி இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. பக்கத்தில் வைகை நதி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆற்றுக்கரையில் நல்ல போர் போட்டு நல்ல தண்ணி எடுத்திருக்கலாம். இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சொல்லக்கூடிய இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஏதாவது நமக்கு வந்து இங்கே வழிவகை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டாச்சுன்னா, நமக்கு குளிர்காலத்தில் நமக்கு மழை காலத்தில் வந்து வரக்கூடிய அதிகமான தண்ணீர் வைகை ஆற்றில் ஓடி கடலில் கிடக்கக்கூடிய இதில் வந்து அதிகமான செக் டேம் கட்டி அந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்திருக்கலாம். எதுவுமே இல்லாமல் குடிநீர் பற்றாக்குறை மானாமதுரை சட்டமன்ற தொகுதி முழுக்க வந்து தலைவிரித்தாடுகிறது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு வந்து சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வந்து மக்கள் வெற்றியை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். திருப்புணத்தின் பரப்புரையின் போது ஒரு வெற்றி ஒரு கொண்டாட்டம் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு மத்திய அமைச்சரை நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சர், ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைச்சரை இங்கே அழைத்து வந்து அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அது காரணம் என்னென்னு கேட்டாச்சுன்னா, அவர் வரும் பொழுது உள்ளபடியே அதிகப்படியான ஒரு நிதியை ஒதுக்கி இந்த சட்டமன்ற தொகுதி முழுக்கும் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை முதலாவது களைய வேண்டும். அதோட மனசுக்குள்ளே நான் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கேங்கண்ணே. அதாவது என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த மாவட்டத்தில் கல்யாணமானவனு சீர் கொடுப்பாங்க. சீர் கொடுக்கும்போது இந்த தண்ணி வேறு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த தள்ளு வண்டியையும் சீர் பொருளை சேர்த்து கொடுக்கறது ஒரு மோசமான அவலமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதை மாற்றி வரக்கூடிய ஒரு 2 வருட காலத்திற்குள்ளாக இந்த மாவட்டத்துக்குள்ளே இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள அந்த வண்டியை எங்குமே தென்படாத அளவுக்கு மாற்றணுங்கிறத நம்மளுடைய முழு முதற்குள் லட்சியமாக வச்சுருக்கிறேங்க. இப்போ திமுக எம்எல்ஏ வந்து பரப்புரையில் நீங்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பரப்புரை அனைத்து திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு 5 வருஷத்தில் நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னு திமுக எம்எல்ஏ சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க? கல்லூரி கட்டியிருக்கிறேன், இப்போ நமக்கு வந்து எங்காவது ஒரு இடத்துல ரோடு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா, அந்த கல்லூரி விஷயம்லாம் வந்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை மனுவாக வைத்து ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை இவங்க வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போகட்டும். பாஜக கூட்டணியுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது அனைத்து மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. இவங்க பிரச்சாரம் செய்யும்போது எத்தனை கிராமங்களில் எதிர்ப்பு தெரிவித்து இங்கே வராதிங்க, எதுக்கு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற பட்சத்திலே அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டாச்சுன்னா, எங்கள் அக்கா வந்து மக்களுக்கு நான் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நீர், நிலம், காற்று இந்த 3லையும் ஊழல் பண்ண ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் யாருன்னு கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர். அதாவது மதுரையிலிருந்து வரக்கூடிய அந்த வைகை நதி திருப்போணம் அவருடைய சட்டமன்ற தொகுதியினுடைய எல்கை எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகைகளுக்குள்ள திருட்டுத்தனமாக மணல் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு கேஸ் நடந்திருக்கிறது, பல்வேறு பெட்டி செய்திகள் வந்திருக்கிறது. எதுக்கு அவங்க தான் பொறுப்பு? மண்வளம் குறைய அவருடைய வளம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தாச்சுன்னா நம்ம மானாமதுரையில் வந்து நமக்கு உங்கள் சிப்காட் வந்து தொழில் தொடங்குவதற்கு, தொழிலை உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கோ கிடைக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டி அதை எரித்து சுற்றுவட்டாரத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பிழைப்பு வாழ்வாதாரம் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடல்நலத்தையே கேடுகட்ட வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலையை கொண்டு வந்ததில் அவங்க மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்றது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து நமக்கு இளையாங்குடி பகுதியில் சுற்றுவட்டார பகுதியை எடுத்துக்கிட்டோம் கேட்டாச்சுன்னா, சுப்பன் கால்வாய் திட்டம், அந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்து நீர்வள ஆதாரத்தை பெருக்கியிருக்கணும். அந்த நீர்வள ஆதாரத்தை பெருக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்வளத்தை கெடுக்கிற விதமாக கம்மாய்க்கு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கை உருவாக்கி அந்த குப்பை கிடங்கில் போய் எல்லா குப்பைகளையும் கொட்டி இருக்கக்கூடிய நீரை மாசுபடுத்தி
ஊர் மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக நீங்கள்லாம் வசதியாக இருக்கிறீங்க, வேணால் நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த குப்பையெல்லாம் கொட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எகத்தாளமான பேச்சு பேசி, அப்போ நீங்கள் பார்த்தாச்சுன்னா திருப்புவனம் பகுதியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, மண் காணாமல் போச்சு, நிலம் காணாமல் போச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் மானாமதுரை பகுதியில் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டாச்சுன்னா காற்று, அங்கே போயாச்சுன்னா நீர். அப்போ நீர், நிலம், காற்று இந்த மூணுலையுமே ஊழல் பண்ணி இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் எங்கள் அக்கா தமிழரசி அக்கா தான். இப்போ கூட்டணி கட்சியினோட ஒத்துழைப்பு பரப்புரை எப்படி இது பண்ணுறீங்க, வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கு சார்? அதாவது உள்ளபடியே ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் ஒரு வெறி இருக்குது. இந்த முறை கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. அதற்கேற்ப அவர்கள் முழுமையான தன்னுடைய சக்தியை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் நின்றால் எந்த உழைப்பை தர முடியுமோ அதை விட 2 மடங்கான உழைப்பை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அதனால் நிச்சயமாக மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். ஓகே, நன்றி. ஓகே, ஒரு என்ன ஒரு விஷயம் பண்ணுறாரு, இப்போ எங்கள் அக்கா சொல்லியிருக்கிறாங்க, இது இந்த ஆலை ஏதோ மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் சொல்லிட்டு. அக்காவுக்கு ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிக்கிறேன், முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. இளைஞர்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு பொய்யான ஒரு பரப்புரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஆர்பி ராஜா முதல்ல இந்த ஆலையை தொடங்கும் பொழுது எதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க? மத்திய அரசு உங்களுக்கு அடிக்கல் நாட்டுச்சு. மாநில அரசு நீங்கள் என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஸ்டாலின் ஐயா வெளியூர் போயிட்டு வெளிநாடு முதலீடுலாம் எவ்வளோ உயர்த்திருக்கிறோம், உள்நாட்டு முதலீடுலாம் எவ்வளோ உயர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை உறுதிப்படுத்துறது மாதிரி எங்கோ கிடக்கக்கூடிய ஒரு அதாவது மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு கம்பெனியை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கே தொழில் தொடங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்குறத வாங்கிக்கிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை கொண்டு வர்றதுக்கு நல்ல அமைச்சர் உள்பட, அதிகாரிகள் உள்பட, சட்டமன்ற உறுப்பினர் உள்பட எல்லாருமே நேரடியாக போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அடிக்கல் நாட்டிட்டு இப்போ எங்களுக்கு தெரியாதுன்னா வேணால் ஃபோட்டோ வேணால் இருக்கட்டும், ஃபோட்டோ வேணால் இருக்குது, வெளியிடட்டுமா, இல்லை எந்த தேதியில் நடத்துனாங்க அப்படிங்கிறத வெளியிட்டோம்னா தெரிஞ்சு போயிடுது. அதனால் அக்கா என்னென்னு கேட்டாச்சுன்னா சொல்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அக்கா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவதுக்கா மக்கள் விரோத போக்கில் நடந்தாலும் கல்லடி கிடைக்குங்கிறதை அக்கா உணர்ந்து கொள்ளணும். அதனால் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையாவது மக்களுக்கு ஏதாவது இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்திலையாவது மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு பூ அர்ச்சனை வாங்குங்க. மக்களுக்கு கொடுத்த பதவியை துச்சமான மதித்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லடி கிடைக்கத்தான் செய்யும், மக்கள்கிட்ட கிடைக்கத்தான் செய்யும். அது பழுத்த மரத்துக்கு கொடுக்கக்கூடிய கல்லடி கிடையாது, நீங்கள் செய்த செயல்வினைக்கு கொடுக்கப்பட்ட கல்லடி. ஓகே, நன்றி.